இந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு முடிக்க போகிறேன்னு தெரியலையே. என்னடா கதவு தானா க்ளோஸ் ஆகுது? வாடா தம்பி. என்னடா தம்பி ஃபோட்டோ எடுக்க வந்தியா? என்ன ஃபோட்டோ வேணும்? சாக்லேட் இருக்கா? எது சாக்லேட்டா? இது ஸ்டுடியோடா. அப்போ சாக்லேட் இல்லையா? டேய் இதை கேட்க தான் மொட்டை மாடி ஏறி வந்தியாடா? ஆமாம், கீழே முடி வெட்ட வந்தேன், அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் படி ஏறி வந்தேன். இப்போ கடைசியாக கேட்குறேன், சாக்லேட் இருக்கா இல்லையா? எப்பா சாக்லேட் இல்லைடா, போடா. இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அக்கா இவன் கடைக்கெல்லாம் வராதிங்க, இவன் சரியான லூசு பையன். லூசு பையலா? டேய் ஒழுங்கா ஓடுறு. போகிறேன்டா டேய். வாங்க ஃபோட்டோ எடுக்கணுமா? என்ன ஃபோட்டோ எடுக்கணும்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரி வாங்க. ஃபோட்டோ எங்கம்மா? ஸ்கூலில் கேட்டாங்களா? நான் ஸ்கூல் முடிச்சு 4 வருஷமாச்சு. ஆனால் உங்களை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான்மா இருக்குது. நீங்கள் கூட தான் 2 குழந்தைங்க அப்பா மாதிரி இருக்கீங்க. நான் அதை நான் கேட்டேனா? காலையிலேயே யார் மூஞ்சி முடிச்சுன்னு தெரியல, போகிற வரவெல்லாம் கலாய்க்கிறானே. ஆ வாழ்த்துக்கள் சொன்னேன் மேடம். ஆ போய் நில்லும்மா. இவகிட்ட பேசலாமா இல்லை வேணாமா? சும்மா பேசுவோம். ஆமாம், நீங்கள் ஸ்கூல் படிச்சேன்னு சொன்னீங்களே, எங்கே படிச்சீங்க? இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில். கவர்மெண்ட் ஸ்கூலா? நானும் அங்கே தான் படித்தேன். தெரியும். இது தெரியுமா? உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் அபிநயா. நீங்கள் என்ன பேட்ச்சு? நான் 2021 பேட்ச். ஆமாம், ஃபோட்டோஸ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. 100 ரூபா. தேங்க்யூ. சென்ற என்னை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா? ஹலோ. டேய் இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க? நான் என் ட்ரீம் கேர்ளோட ட்ரீமில் இருக்கேன்டா. நீங்கள் தான் சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. அதுவா, நம்ம ஸ்கூல் ஜூனியர் அபிநயா, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? எது அபிநயாவா? அவளை பற்றி நீ எதுக்குடா கேட்குற? இல்லைடா, அவள் இன்னைக்கு என்னோட ஸ்டூடியோக்கு வந்திருந்தா. என்னடா ஃபோட்டோவை தலையில் அதை எடுத்து கொடுத்துட்டியா என்ன? நல்ல காமெடி, அப்புறம் சிரிக்கிறேன். அடைச்சி சொல்கிறத கேளு. போட்டாண்டா மொக்கே. சரி சொல்லு, சொல்லி தொலை. டேய் அவன் நம்ம ஸ்கூல்லடா படித்தா. இப்போ என்னத்துக்கு நீ அவளை பற்றி கேட்குற? என்ன லவ் பண்ணுறியா? டே அவளால் நம்ம லெவலில் கொஞ்சம் ஆவரேஜ் தான்டா. ஓ அப்படியா? அவள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணான். வேஸ்ட் ஆஃப் டைம், பேசாமல் இருந்திருக்கலாம். ஒன் சைடில் காலை கட் பண்ணுறியா? இருங்க பாய், உங்களை ஒரு நாள் வச்சு செய்கிறேன். சொல்லுங்கள். அலைன்ஸ் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அப்படியே எனக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுத்துடலாம். ஆமாம், உங்கள் கூட யாரும் வரலையா? அம்மா வந்தாங்க, இங்கே தான் பக்கத்தில் கோயில் போய்ட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி அப்போ நம்ம எடுத்துடலாம், வாங்க. என்ன மாதிரி போஸ்ட் கொடுக்கணும்? சும்மா கொடுங்களேன், நான் எடுத்துக்கிறேன், சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு
கொஞ்சம் சின் டவுன். கொஞ்சம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எப்படி பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க. இல்லை, ஒரு நிமிஷம். இந்த ஹேரை கொஞ்சம் இல்லை நான் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஆ. ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடிட் பண்ணி காமிச்சிடுறேன். சரி ஓகே. உட்காருங்க. டூ மினிட்ஸ் ஃபோட்டோ. இல்லை இல்லை நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஏங்க சாரி. இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஹலோ மச்சான் வந்தா வேணும் தானே பண்ண. டேய் நான் வேணும்லாம் பண்ணலடா. சரி இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண? இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறதுக்கா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. எதை சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. அது இல்லைடா, அவள் யாரையோ ஒன் சைடாக லவ் பண்ணுறான்னு சொன்னல, அது யாரு? கட்டு போ. என்னடா காலை கட் பண்ணிட்டான். திருடி சென்ற என்னை திருப்பி தரு. ஹலோ டேய் ஏன்டா ஃபோனை கட் பண்ண? இப்போ புரியுதா தெரியுதா? பாதியில் கால் கட் பண்ணால் எவ்வளோ காண்டாக இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது போ. டேய் டேய் யாருன்னு சொல்கிறா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய் மச்சான் நீ கெஞ்சும்போது ஸ்பைடர் படத்தில் வர சூர்யா மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கெஞ்சிடா கெஞ்சு. டேய் சாடிஸ்ட்டு சொல்லி தொலைடா. சாடிஸ்டா? இருந்துட்டு போகிறேன். டேய் சொல்லி தொலைடா. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. நம்ம கிளாஸில் 6 லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற பையனை தான் லவ் பண்ணேன். 6ல் ஸ்டார்ட் ஆகுமா? 6ல் ஸ்டார்ட் ஆகிற பேரில் நம்ம கிளாஸில் 7 பேர் இருக்காங்கடா. சஸ்பென்ஸோடையே சாவு. டேய் 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 யாரா இருக்கும்? ஒருவேளை ரமேஷா இருக்குமோ? ஒருவேளை ரவியா இருக்குமோ? ஐயோ கடைசியில் நம்மளை பழம் போட்டாங்களே. என்னங்க இன்னைக்கு வர லேட் ஆயிடுச்சா? ஆமாம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் ரெடி ஆயிடுச்சா? எல்லா ஃபோட்டோவும் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கவனிக்கல. நீங்கள் உட்காருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். சரி ஓகே. யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கே. பேசாமல் அவள்கிட்டே கேட்டுருமா? கேட்போம். உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன கேளுங்க. இல்லை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணீங்களே, அது யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் தான் சொன்னான். என்னன்னு சொன்னாங்க? ஏதோ 6ல் ஸ்டார்ட் ஆகிற பையனை லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னான்.
என்ன கதைன்னு சொல்லுங்களேன், கேட்போம். நான் அப்போ 10th, அவங்க 12th. நான் அப்போ தான் அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக கூட இருக்கவங்கள சிரிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் 12th முடிச்சிட்டாங்க. நானும் காலேஜ் வெளியூரில் போய் படித்தேன். அப்புறம் இப்போ தான் லாஸ்ட் வீக் என்னோட சீனியர் கீர்த்தனா மேரேஜில் வச்சு மறுபடியும் அவங்கள பார்த்தேன். ஓ, அங்கே வந்தீங்களா? நானும் அங்கே வந்தேன். சரி சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்கள பற்றி கேட்டேன். அவங்க ஸ்டுடியோ வச்சுருக்கதா சொன்னாங்க. ஓ, நல்ல விஷயம். அவனை பார்க்க தான் ஸ்டுடியோ போயிருந்தேன். அவன் இன்னும் மாறல. நான் போனப்போ கூட ஒரு சின்ன பையன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தான். அக்கா இவன் கடைக்கெல்லாம் வராதிங்க, இவன் சரியான லூசு பையன். அப்புறம் அவன் என்ன ஃபோட்டோஸ் எடுத்தான். நானும் அவன் என்ன ஃபோட்டோஸ் எடுக்கும் போதெல்லாம் சைட் அடிச்சுட்டே இருந்தேன். ஒரு சுச்சுவேஷனில் என்னோட கண்ணும் அவங்களோட கண்ணும் இவ்வளோ க்ளோஸில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது அவனுக்கே தெரியாமல் நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஓ, அப்படியா? உங்கள் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. டியூப்லைட். ஒரு நிமிஷம், உங்கள் லவ்வர் பேரை சொல்லவே இல்லை. இவ்வளோ சொல்லியும் உனக்கு புரியலைல்ல? உன் ஃப்ரெண்டு என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னான்? 6ல் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னான். உன் பேர் என்ன? ரகு. டியூப்லைட். அபி, ஒரு நிமிஷம். நானும் லவ் யூ. நான் ஒரு டியூப்லைட்டு, அவ்வளோதான், போச்சு. ஓய் டியூப்லைட், லவ் யூ. அப்போ நானும் இனிமேல் கமிட்டடா.